மத்திய அரசை கண்டித்து செப்டம்பர் 28ஆம் தேதி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் மத்திய அமைச்சர்களுக்கு கருப்பு கொடி காட்டப் போவதாகவும் காவிரி உரிமை மீட்புக் குழு எச்சரித்துள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் காவிரி உரிமை மீட்புக் குழு மற்றும் விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் கூட்டம் நடைபெற்றது. இதில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்குமுறை குழு உடனே அமைக்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் செப்டம்பர் 28ஆம் தேதி விவசாயிகள் பங்கேற்கும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்றும், டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் மத்திய அமைச்சர்களுக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாகவும் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் எச்சரித்துள்ளனர். காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி காவேரி என்ற ஒரு இயற்கை வளத்தை பாதுகாத்து தராத மத்திய அரசு காவேரி படுகையில் கிடைக்கக்கூடிய பெட்ரோலியத்தையும் எரிவாயுவையும் எடுக்காதே என்ற கோரிக்கையை முழங்கி நரிமணம் பனங்குடி முற்றுகை போராட்டம் நடைபெற இருக்கிறது. காவேரி டெல்டா மாவட்டங்களான திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர் மாவட்டங்களுக்கு மத்திய அமைச்சர்கள் வந்தால் அவர்களை திரும்பிப்போ என்று சொல்லி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் இன்று முடிவு செய்திருக்கிறோம்.